காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கடந்த வாரத்தின் நடுப்பகுதியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசரமாக அமெரிக்கா விரைந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சென்றதானது பல்வேறுபட்ட ஊகங்களை ஊடகப்பரப்பில் ஏற்படுத்தி வருகின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கிவிட்டதாகவும், அதனால் இஸ்ரேல் நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான செய்தியை கூறிச் செல்வதற்காகவே இஸ்ரேலிய பிரதமர் அவசரமாக அமெரிக்கா சென்றிருந்ததாக ஒரு செய்தியும், ஈரானின் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தொடர்பான ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா ஈரானுடனான தனது பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவே நெதன்யாகு அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்தித்ததாக மற்றொரு செய்தியும், இப்படி மாறி மாறி பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் நெதன்யாகு ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளில் என்ன நடந்தது என்கின்ற உண்மையான செய்திகள் எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை. இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற போது வழமையாக இடம்பெறுகின்ற ஊடக சந்திப்புகள் கடந்த வாரம் நடைபெற்ற ட்ரம்ப் நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இடம்பெறவில்லை. இரண்டு தரப்புகளுமே அந்த சந்திப்பு தொடர்பான மேலோட்டமான ஒரு சிறிய செய்தி அறிக்கையை வெளியிட்டிருந்ததுடன் ஓவல் அலுவலகத்தில் இரண்டு தலைவர்களும் கைகுலுக்கிக் கொண்ட ஒரு புகைப்படத்தை மாத்திரம் வெளியிட்டிருந்தார்கள். சந்திப்பு முடிந்து இஸ்ரேல் புறப்பட்ட நெதன்யாகு அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரூஸ் என்ற விமானப்படை தளத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுடன் பேசிய போது ட்ரம்புடனான தனது சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு என்று கூறியிருந்ததுடன் அமெரிக்கா ஈரானுடன் ஒரு நல்ல டீலை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் பற்றி ஆழ்ந்த மௌனத்தையே இரண்டு தரப்புகளும் கடைபிடித்து வருகின்றன. எப்பொழுதுமே வார்த்தைகளை விட மௌனம் ஆபத்தானது என்று கூறுவார்கள். வார்த்தைகள் கூறுகின்ற விடயங்களை விட மௌனங்கள் கூறுகின்ற காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதுவும் வழமைக்கு மாறான மௌனம். இதுபோன்ற மௌனம் என்பது ட்ரம்ப் போன்ற ஒரு அதிக பிரசங்கியின் குணாதிசயத்திற்கு முற்றிலும் வித்தியாசமானது. தான் நினைக்கின்ற காரியத்தை தான் நினைப்பதற்கு முன்னதாகவே தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவு செய்து விடுகின்ற பழக்கத்தை உடைய ட்ரம்ப் நெதன்யாகுவுடன் தான் பேசிய காரியத்தை ரகசியம் காத்த முதலாவது சந்தர்ப்பம் என்று இதனை கூறலாம். எனவே அங்கு பேசப்பட்ட விடயம் என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்பது மாத்திரமல்ல, அது வெளியே கூற முடியாத ஒரு முக்கியமான ரகசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த ரகசியம் என்ன? அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது? ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தப் போகின்றதா, அல்லது பேச்சுவார்த்தைகளின் ஊடாகத்தான் ஈரான் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளப் போகின்றதா? ஈரான் விடயத்தில் இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது? ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவின் துணையில்லாமல் தாக்குதல் நடத்தப் போகின்றதா? அப்படி தனித்து தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலினால் முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் எதிர்வரும் காலத்தில் இந்த உலகத்தின் சுழற்சி இருக்கப் போகின்றது. இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரமுமே அமைந்திருக்கப் போகின்றது. பூகோள அரசியலில் முழுமையான காட்சி மாற்றமுமே இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் அடங்கியிருக்கப் போகின்றது. வாருங்கள், இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் மௌனத்திற்கான காரணத்தை தேடுவோம். பேச்சுவார்த்தைகள், அதாவது ஓமான் பேச்சுவார்த்தைகள், ஜெனிவா பேச்சுவார்த்தைகள் மற்றும் ட்ரம்ப் நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளின் காலகட்டத்தில் ஈரான் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. அமெரிக்கா தனது பிரச்சனையை தனியாகவும் இஸ்ரேலின் பிரச்சனையை தனியாகவும் அணுக வேண்டும். இதனைத்தான் ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. நெதன்யாகு அமெரிக்கா சென்றிருந்த வேளை ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் செயலாளரான பிரிகேடியர் ஜெனரல் அலி லரிஜானி ஒரு ட்விட்டர் பதிவினை வெளியிட்டிருந்தார். அதாவது, நெதன்யாகுவின் வலையில் அமெரிக்கா விழுந்து விடாதவாறு அமெரிக்கர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருந்தார்.
அதேபோன்று நேற்றைய தினம் அவர் அல் ஜசீராவுக்கு வழங்கியிருந்த செவ்வியிலும் அமெரிக்கா தனது பிரச்சனையையே ஈரானுடன் பேச வேண்டும் என்றும் இஸ்ரேலின் நலன் சார்ந்த விடயங்களை அமெரிக்கா பேசக்கூடாது என்றும் அமெரிக்காவுக்கு அவர் ஆலோசனை வழங்கியிருந்தார். ஈரான் இதுபோன்று அமெரிக்காவுக்கு ஆலோசனை வழங்கி வருவதை பார்க்கின்ற போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரானை அணுகுவதை ஈரான் தவிர்க்க பார்க்கின்றது. இஸ்ரேலை தனியாகவும் அமெரிக்காவை தனியாகவும் ஈரான் கையாள முனைகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள் விடயத்திலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிரித்து வைத்து அணுகுவது என்கின்ற புள்ளியிலேயே ஈரான் தனது காய்களை நகர்த்தி வருவதையே காண முடிகின்றது. அணுவாயுத தயாரிப்பு, பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு, துணை ராணுவ குழுக்களுக்கு உதவி செய்வது, இந்த விடயங்களை ஈரான் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்காவின் முன்னிபந்தனைகள். இவற்றில் அணு செறிவூட்டும் விடயம்தான் அமெரிக்காவின் முதலாவது அபிலாஷை. பாலிஸ்டிக் ஏவுகணை விவகாரம் மற்றும் துணை ராணுவ குழுக்கள் விவகாரம், இவை இரண்டுமே இஸ்ரேலின் நலன் சார்ந்த விடயங்கள். அதனால் அணுவாயுத விவகாரத்தை மாத்திரம்தான் அமெரிக்கா தன்னுடன் பேச வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்றது ஈரான். ஈரான் வசம் இருக்கின்ற சுமார் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா போன்ற ஒரு நாட்டுக்கு அனுப்பியோ, அல்லது அதனது செறிவூட்டல் விகிதத்தை குறைத்தோ, அல்லது கண்காணிப்பாளர்கள் தொடர்ச்சியாக அதனை கண்காணிப்பதற்கு அனுமதித்தோ அணு செறிவூட்டும் விடயத்தில் அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ட்ரம்புக்கு ஒரு வெற்றியை வழங்கி அமெரிக்காவை ஈரான் விவகாரத்தில் இருந்து வெற்றிகரமாக திருப்பி அனுப்புவதற்கு ஈரான் முயல்கின்றது. ஈரானின் அணுவாயுதம் ஒன்றுதான் என்று அமெரிக்காவின் பிரச்சனை. அமெரிக்க மக்களின் கரிசனையும் அதுதான். ஈரானினால் அணுவாயுதம் தயாரிக்க முடியாது என்கின்ற ஒரு உத்தரவாதம் ட்ரம்புக்கு கிடைத்துவிட்டால் ட்ரம்ப் அதனை தனது ஒரு பெரு வெற்றியாக அறிவித்துவிட்டு ஈரான் மீதான முற்றுகையை விலக்கி விடுவார் என்கின்ற ஒரு புள்ளியை குறிவைத்துத்தான் ஈரான் நகர்வெடுத்து வருகின்றது. அதாவது ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்க படைகள் பலியாகாமல் இருப்பதற்கும், ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினை காரணமாக ஏற்படக்கூடிய பாரிய பொருளாதார முடக்கத்தில் இருந்து உலகை காப்பாற்றுவதற்குமான ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை ட்ரம்புக்கு வழங்கி அமெரிக்காவை களத்தை விட்டு அகற்ற முயல்கின்றது ஈரான். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு பற்றிய அச்சமும், வளைகுடாவில் ஈரான் செயற்படுத்தி வருகின்ற துணையாயுத குழுக்கள் பற்றிய பிரச்சனையும் அமெரிக்காவின் பிரச்சனை அல்ல, அது இஸ்ரேலின் நலன் சார்ந்த விடயம் என்ற ஒரு கோணத்தில் அமெரிக்காவை பார்க்க வைக்க முயல்கின்றது ஈரான். இதுவரை காலமும் மேற்குலகு கையாண்டு வந்த பிரித்தாளும் தந்திரோபாயத்தை இம்முறை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கையாள முயற்சிக்கின்றது ஈரான். ஈரானின் இந்த முயற்சியை உடைப்பதுதான் நெத்தனியாஹுவினது அமெரிக்க பயணத்தின் நோக்கமாக இருக்கலாம் என்பதுதான் பல போரியல் வல்லுநர்களினதும் கணிப்பாக இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்கா விரும்புகின்றதோ இல்லையோ, அமெரிக்கா அனுமதிக்கின்றதோ இல்லையோ, ஈரான் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் செய்தியாக வேண்டும். அமெரிக்கா நேரடியாக துணைக்கு வராது விட்டாலும் கூட ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் கடுமையான பதில் தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தியே தீரும். இஸ்ரேல் பலத்த இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். இஸ்ரேலுக்கும் இது நன்றாகவே தெரியும். ஆனாலும் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதை தவிர இன்றிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை என்பதுதான் உண்மை. கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த தாக்குதலினால் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய உயர்மட்ட கலந்துரையாடலின் போது இஸ்ரேல் தரப்பில் சுமார் 10 முதல் 12,000 பேர் வரையில் இழக்க வேண்டி ஏற்படும் என்று கணிப்பிட்டுத்தான் அந்த தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருந்தது. அதாவது அந்த தாக்குதலை அந்த தருணத்தில் மேற்கொண்டால் வெறும் 12,000 பேர்தான் இழக்க வேண்டி ஏற்படும். ஆனால் அந்த தாக்குதலை அப்பொழுது மேற்கொள்ளாது விட்டால் பிற்காலத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்பது அதனை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று கணித்துத்தான் அந்த 12 நாள் யுத்தம் இஸ்ரேலினால் ஆரம்பிக்கப்பட்டது.
அந்த 12 நாள் யுத்தம் முடிவடைந்ததும் இஸ்ரேல் ஈரான் மீது வலிந்து மேற்கொண்ட அந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை இஸ்ரேலை எட்டு இருந்து வந்த 2 உடனடி அச்சுறுத்தல்களை நீக்கியிருக்கின்றது. அணுகுண்டை தயாரித்து முடிக்கின்ற தருவாயில் இருந்த ஈரானை இஸ்ரேலின் அந்த படை நடவடிக்கை அணுகுண்டு தயாரிப்பதற்கு ஈரானை இன்னும் சில வருடங்கள் பின்னோக்கி தள்ளியிருக்கின்றது. அதேபோன்று 20,000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பது என்கின்ற நிகழ்ச்சி நிரலில் நகர்ந்து கொண்டிருந்த ஈரானினது செயற்பாடுகளை அந்த தாக்குதலின் ஊடாக தற்காலிகமாக சீரடக்க வைத்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்திருந்தார். இப்பொழுது இஸ்ரேல் செயற்பட்டிருக்காது விட்டால் இஸ்ரேல் என்றொரு தேசமே சிதறிவிடும்படியான ஒரு காலம் விரைவில் இஸ்ரேலை தேடி வந்திருக்கும் என்றும் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார். அந்த 12 நாள் யுத்தத்தின் போது ஈரானில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்கின்ற பல தொழிற்சாலைகளை இஸ்ரேலிய விமானப்படை தாக்கி அழித்து விட்டிருந்தது. ஈரானின் கெர்மன்ஷா பகுதியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட நிலக்கீழ் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழிற்சாலைகளை இஸ்ரேலிய விமானப்படை பங்கபஸ்ட குண்டுகளை வீசி தகர்த்திருந்தது. அதேபோன்று ஈரானின் ஷிராஸ் மிசைல் பேஸையும் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கி அழித்திருந்தன. கர்ம்ஷார் மிசைல் ஃபியூவல் புரொடக்ஷன் ஃபேக்டரியையும் அந்த யுத்தத்தின் போது இஸ்ரேல் தாக்கி அழித்திருந்தது. அந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது ஈரானின் சுமார் 1000 வரையிலான ஏவுகணைகளையும் 250 ஏவுகணை செலுத்திகளையும் இஸ்ரேல் தாக்கி அழித்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவும் கலந்து கொண்ட அந்த 12 நாள் யுத்தம் முடிவடைந்ததும் ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு வல்லமை சுமார் 2 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று விட்டதாகவும் ஈரானினது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் வல்லமை 6 மாதங்களுக்கு பின்னோக்கி சென்று விட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. அந்த 12 நாள் யுத்தம் நடந்து இன்றைக்கு 8 மாதங்களாகிவிட்டன. கிட்டத்தட்ட அதே வகையிலான ஒரு ஆபத்தை இன்றைய காலப்பொழுதில் இஸ்ரேல் எதிர்கொண்டு வருவதாகவே இஸ்ரேல் தற்பொழுது கூறி வருகின்றது. அந்த 12 நாள் யுத்தத்தை தொடர்ந்து ஈரான் தன்னை மீள வடிவமைத்துக் கொண்டு மிக வேகமாக ஏவுகணைகளை தயாரித்து குவித்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலுக்கு உளவு தகவல்கள் கிடைத்து வருகின்றன. சீனாவின் உதவியுடன் மாதம் ஒன்றிற்கு 200 முதல் 300 வரையிலான புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து தள்ளிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணை நகரங்கள் என்று கூறப்படுகின்ற நிலக்கீழ் தளங்களில் மிக பிரமாண்டமான ஏவுகணை தயாரிப்புகளில் ஈரான் ஈடுபட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானும் கிட்டத்தட்ட அப்படித்தான் கூறி வருகின்றது. ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி 2000 ஏவுகணைகளை ஏவக்கூடிய வல்லமையை ஈரான் பெற்றுவிட்டதாக அது தெரிவித்து வருகின்றது. இப்படிப்பட்ட பின்னணியில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை செய்தேயாக வேண்டிய நிலையில்தான் இஸ்ரேல் இன்று நின்று கொண்டிருக்கின்றது. என்ன விலை கொடுத்தாவது அது ஈரானை நோக்கி தாக்குதல் நடாத்தியே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் சரி, ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை பலத்தை இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் முடக்காது விட்டால் அதன் பின்னர் அது என்றைக்குமே சாத்தியமில்லாது போய்விடும். இப்படித்தான் இஸ்ரேல் நினைக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அதனது முதலும் முழுவதுமான இலக்கே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்றொரு நாட்டை உலக வரைபடத்தில் இருந்து அழிப்பதுதான் ஈரானின் முதன்மையான இலக்கு. அப்படிப்பட்ட ஈரான் முழுவதுமாக பலம் பெற்று இஸ்ரேலை அழித்துவிடக்கூடியதான ஒரு உச்சப்பலத்தை பெற்றுவிடுவதற்கு முன்னதாக ஈரானை முடியுமானவரை பலவீனப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்ரேலின் இன்றைய நிலைப்பாடு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் மிக கடுமையான பதில் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தும் என்பது உண்மைதான். இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் ஏற்படும் என்பதும் உண்மைதான். ஆனாலும் இஸ்ரேல் அந்த சவாலை இன்றைய சந்தர்ப்பத்தில் எதிர்கொண்டுதானாக வேண்டும். வேறு வழியே அதற்கு கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், இஸ்ரேலினால் அது முடியுமா? ஈரான் மீது கை வைப்பதற்கு அமெரிக்காவே தயங்கி வருகின்ற நிலையில் ஈரானை தாக்கி அதனை பலவீனப்படுத்த இஸ்ரேலினால் முடியுமா? அதுவும் அமெரிக்காவின் துணை இல்லாமல். முடியும் என்று கூறுகின்றார்கள் இஸ்ரேலிய சார்பு ஆய்வாளர்கள். முடியாது என்று கூறுகின்றார்கள் ஈரான் சார்பு நோக்கர்கள்.
ஆனால் பொதுவாக கூட்டி கழித்து பார்க்கின்ற போது ஒரு சிறிய கணிப்பீட்டை எங்களால் உறுதிப்படுத்த முடிகின்றது. இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இன்று ஒரு நாள் ஈரான் மீது அது தாக்குதல் நடத்தியாக வேண்டும் என்று அது சுமார் 45 வருடங்களாக தயாராகிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரான் என்றைக்கு அணுசரிவூட்டும் காரியத்தை மேற்கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுதிருந்தே ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் செயற்பட ஆரம்பித்து விட்டது. இதுவரையில் ஈரானின் 20க்கும் மேற்பட்ட அணுவிஞ்ஞானிகளை இஸ்ரேலின் மொசாட் கொலை செய்திருக்கின்றது. அதுவும் அவர்களை ஈரானில் வைத்து கொலை செய்திருக்கின்றது. நட்டான்ஸ் ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்டினுடைய உபமின் நிலையம், நட்டான்ஸ் பைலட் ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்ட், ஃபோடோ ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்டின் ஒரு பகுதி, கராஜில் உள்ள 2 கிரிட்டிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஷாப்ஸ், டெஹரானில் உள்ள அணுவாயுத ஆய்வு மையம் போன்ற ஈரானின் அணுசரிவூட்டலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய நிலைகளை அந்த 12 நாள் யுத்தத்தின் போது தாக்கி அழித்திருந்தது இஸ்ரேலிய விமானப்படை. அட்வான்ஸ்ட் சென்ட்ரிஃபியூஜஸிற்காக கலாயை என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரானிக்ஸ் சைட்டை அந்த 12 நாள் யுத்தத்தின் போது 2 தடவைகள் தாக்கிய இஸ்ரேலிய படை அதனை முற்றாகவே அழித்திருந்தது. 2010 ஆண்டில் ஒரு தடவை, 2020 ஆண்டில் ஒரு தடவை, 2021 ஆண்டில் 2 தடவைகள் ஈரானின் அணுசரிவூட்டும் நடவடிக்கைகளை குறிவைத்து சதி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல். ஆக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலினால் முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அதேவேளை ஈரானின் கடுமையான பதில் தாக்குதலினால் இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்படுமா என்றால் நிச்சயம் ஏற்படும். ஆனாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இஸ்ரேல் கடந்த 75 வருடங்களாக தன்னை தற்காத்துக் கொள்ள பட்டு வருகின்ற பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன்னை அழித்துவிட துடித்துக் கொண்டிருக்கின்ற பயங்கரமான எதிரிகளிடம் இருந்து தனது மிகச்சிறிய தேசத்தை தக்க வைப்பதற்கு இஸ்ரேல் பலவிதமான வியூகங்களை தொடர்ந்து வகுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றில் மிக முக்கியமாக இஸ்ரேல் தயாராக வைத்துள்ள 2 ஆயுதங்களை குறிப்பிட முடியும். ஒன்று இஸ்ரேலின் அதிசக்தி வாய்ந்த ஜெரிக்கோ வகை ஏவுகணைகள். உலகில் உள்ள மிகச் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளுள் ஒன்று என்று கூறப்படுகின்ற நம்பப்படுகின்ற ஏவுகணைகள். 1960களில் இருந்து இந்த வகை ஏவுகணைகளை இஸ்ரேல் தயாரித்து மேம்படுத்தி மிக ரகசியமாக பேணி வருகின்றது. ஜெரிக்கோ 1, ஜெரிக்கோ 2, ஜெரிக்கோ 3 என்று இஸ்ரேல் தயாரித்து வைத்திருக்கின்ற இந்த வகை ஏவுகணைகள் 6500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க வல்லவை என்றும் கூறப்படுகின்றது. இதுவரை இந்த ஏவுகணைகளை களமுனைகளில் இஸ்ரேல் உபயோகிக்கவில்லை என்றே கூறப்படுகின்றது. 1973 ஆண்டு நடைபெற்ற யோம் கிப்பூர் யுத்தத்தில் ஜெரிக்கோ 1 ஏவுகணையை பயன்படுத்துவதற்கு இஸ்ரேல் தயாரான போதும் கடைசியில் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேலிய படைகளே அந்த யுத்தத்தை கையாண்டு விட்டதால் இறுதியில் அந்த ஏவுகணையை அது பயன்படுத்தவில்லை. ஜெரிக்கோ வகை ஏவுகணைகளை இஸ்ரேல் தனது டூம்ஸ்டே வெப்பன்ஸ் என்று கூறி வருகின்றது. அதாவது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளை இஸ்ரேலிய படைகளால் தடுத்து நிறுத்த முடியாமல் போகும் பட்சத்தில் இந்த ஜெரிக்கோ ஏவுகணைகளை இஸ்ரேல் பாவிக்க ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகின்றது. இன்றைக்கு சுமார் 60-65 வருடங்களாக பார்த்து இஸ்ரேலினால் வடிவமைக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு வருகின்ற இந்த வகை ஏவுகணைகள் ஈரானின் எந்த புள்ளி மீதும் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தவல்லவை என்றே கூறப்படுகின்றது. ஈரான் வசம் கொண்டிருக்கின்ற இத்தகைய ஏவுகணைகளையும் விட இஸ்ரேலின் ஜெரிக்கோ ஏவுகணைகள் பல மடங்கு சக்தி வாய்ந்தவை என்றும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக இஸ்ரேல் வசம் இருக்கின்ற அணுவாயுதங்கள். இஸ்ரேலிடம் 1966 ஆண்டு முதல் அணுவாயுதங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இஸ்ரேல் வசம் 90 முதல் 400 வரையிலான அணுவாயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. ஈரானை முழுவதுமாக 10 தடவைகள் திரும்ப திரும்ப அழிப்பதற்கு போதுமான அணுவாயுதங்கள். ஆக ஈரானை இஸ்ரேலினால் தனியாக தாக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். ஈரானினால் இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் அதுவும் முடியும். ஆனால் அந்த சேதம் இஸ்ரேலினால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு எல்லையை நோக்கி செல்லுகின்ற பட்சத்தில்
இஸ்ரேல் சாம்சன் ஆப்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஜெரிகோ மிசைல்ஸ் மற்றும் அணுவாயுதம் என்கின்ற தெரிவை நோக்கி நிச்சயம் சென்றையாகும். இதுதான் இன்றிருக்கின்ற யதார்த்தம். புட்டினும் நெத்தனியாகவும் கடந்த வாரம் ரகசியமாக பேசிக்கொண்டது ஒருவேளை இந்த சாம்சன் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.